கிறிஸ்தவ நண்பர்களுக்கு தாவா கொடுக்கும்போது அவங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் சரியான முறையில் தாவா கொடுக்க முடியும். ஸோ கிறிஸ்தவர்களில் 2 முக்கிய பிரிவுகள் இருக்காங்க, கத்தோலிக்கர்கள், ப்ரொட்டஸ்டன்ஸ். இன்னும் 3 ஹெரிட்டிகல் குரூப்ஸ் இருக்கு. அது வந்து ஜெஹோவா விட்னஸ், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், மார்மோன்ஸ். சரிங்களா? ஸோ கத்தோலிக்கர்கள் ரொம்ப பழமையானவர்கள். ஆரம்ப பிரிவு வந்து கிழக்கு ஆர்த்தடாக்ஸ், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சொல்லுவாங்க. கிரேக்கம் மற்றும் ரஷ்யாவுடைய திருச்சபைகளாக பிரிஞ்சிச்சு. அதன் அமைப்பு முறையில் வேறுபாடு இருந்தாலும் அடிப்படை நம்பிக்கைகள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். புரொட்டஸ்டன்ட் பிரிவை பொறுத்த வரையில கத்தோலிக்க திருச்சபையுடைய கட்டமைப்பிலிருந்து போப் ஆகட்டும், ஆயர்கள் ஆகட்டும், புனிதர் வழிபாடு போன்றவை இது எல்லாமே பிரிந்துச்சு. மார்ட்டின் லூதர் என்பவர் தான் 1485 1546 மற்றும் ஜான் கெல்வின் இவர் வந்து 1509 1564 ஒரு சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கினாங்க. அது பின்னர் புரொட்டஸ்டன்டோட இயக்கம் என்று அழைக்கப்பட்டுச்சு. இந்த இயக்கம் வந்து ரோமன் கேத்தலிக்ல சேர்க்கப்பட்ட சடங்குகள், வழிபாட்டு முறைகள், அதிகார அமைப்புகளை நிராகரிச்சிச்சு கிறிஸ்தவத்தை அதன் சுத்தமான வடிவத்துக்கு மீண்டும் கொண்டு வர வேணும்னு முயற்சி செஞ்சாங்க. பெரிய மோதல்களுக்கெல்லாம் பிறகு பல சீர்திருத்தவாதிகள் வந்து திருச்சபையிலேருந்து நீக்கப்பட்டாங்க. அதன் பிறகு ஐரோப்பா முழுவதும் பல சமூகங்கள் பிரிஞ்சு புதிய புதிய திருச்சபைகளை அமைச்சாங்க. இந்த புதிய திருச்சபைகளில் வந்து மரியாள், அதாவது ஜீசஸோடைய தாயுடைய வழிபாடு நிறுத்தப்பட்டுச்சு. புனிதர்கள் மூலம் சயின்ஸ் மூலியமாக வேண்டுதல் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. ஆசாரியர்கள் திருமணம் செய்ய வந்து அனுமதி கிடைச்சிது, திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. போப்புடைய அதிகாரம் வந்து முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டுச்சு. பிரீஸ்ட்லாம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கம்யூனியன் என்று சொல்லுவாங்க, அது போன்ற சடங்குகள். அதில் அப்பம் என்ன செய்வாங்கன்னா இயேசுடைய உடலாக நினச்சி கொள்வாங்க. அந்த நம்பிக்கையில் இதையெல்லாம் நீக்கிட்டாங்க. மேலும் திருச்சபை வழிபாட்டில் லத்தீன் மொழி பயன்பாடும் நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ வந்து ஸ்கிரிப்சுவல் டிஃப்ரென்ஸ், இவங்களுக்குள்ள அந்த வேதங்கள் ரீதியான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொட்டஸ்டன்ட் பைபிளில் கத்தோலிக்க பைபிளை விட 7 புத்தகங்கள் குறைவாக இருக்கும். அடுத்து மோர்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லேட்டர் டே சயின்ஸ்னு சொல்லுவாங்க. சுமார் 4.5 மில்லியன் பின்தொடர்பர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. 30,000 மிஷினரி இருக்குது. ஆண்டுக்கு சுமார் 2 லட்சம் பேரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது வந்து 1980 கணக்குகள். அப்போ இப்போத்தி கணக்குகள் பார்த்துங்க. இதனுடைய நிறுவனர் வந்து ஜோசப் ஸ்மித் என்பவர். 1805 1844 வாக்குகளில் இருந்தவர். இவர் கொல்லப்பட்டார். 1827 வந்து தேவதூதர் மொரோனி என்று சொல்லுவாங்க, இவர் தோன்றினதாக சொல்லுவாங்க. 1830 வந்து புக் ஆஃப் மார்மன் வந்து வெளியிடப்பட்டுச்சு, பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஸ்மித்துடைய நெருங்கிய சீடர் வந்து பிரிகாம் யங் என்று சொல்லப்படக்கூடியவர். 1801 1877 வாக்கில் இருந்தவர். தனது ஃபாலோவர்ஸ் வந்து யுட்டா என்று சொல்லக்கூடிய மாநிலத்துக்கு அழைத்து போனார். அங்கே வந்து 25 மனைவிகள் அவர் வச்சிருந்தார் மற்றும் பல திருமண முறையை ஆதரித்தார். பின்னர் அமெரிக்க அரசு அழுத்தம் கொடுத்ததுனால இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டுச்சு. அவங்களுடைய அன்யூஷுவலான பிலீஃப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாதாரண நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, ஆதம் வந்து உண்மையிலே ஒரு கடவுளே மனித உருவத்தில் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஈடன் எனும் கார்டனுக்கு தோட்டத்துக்கு வந்தார். கடவுள் வந்து மரியாளோடு உடலுறவு கொண்டு இயேசுவை உருவாக்கினார் என்றெல்லாம் நம்புவாங்க. கடவுள் வந்து ஒரு பெரிய மனித உருவத்தில் இருப்பதாகவும் பல மனைவிகளுடன் மனித ஆவிகளை உருவாக்கினார் என்றும் நம்புறாங்க. 1978 வரையில கருப்பினத்தவர்கள் பிளாக்ஸ் வந்து இந்த ஆசாரிய பதவிகளில் சேர்ப்பதற்கு அனுமதி கிடையாது அவங்களுக்கு. ஸோ பிளாக் பீப்புளால இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு போக முடியாது. 14 வயசுல ஆரோனிக் ஆசாரியம், 20 வயசுல மெல்கிசேதக் ஆசாரியம் சொல்லுவாங்க. இதனால அனைத்து 17 கோயில்களும் கருப்பினத்தவர்களுக்கு தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. பின்னர் வந்து ஸ்பென்சர் கிம்பல் என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சார் என்றால், இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இவர் வந்து கருப்பினத்தவர்களையும் சேர்க்கணும் என்று தீர்மானம் எடுத்தார். அடுத்தது வந்து செவன்த் டே அட்வென்டிசம் பார்க்க போகிறோம். அது வில்லியம் மில்லர் என்பவர் 1782 1849 வாக்கில் உள்ளவர். உலக முடிவு வந்து 21 மார்ச் 1843 முதல் 21 மார்ச் 1844 வரைக்கும் நடக்கும் என்று அவர் கணித்தார். ஸோ மார்ச் 1844 வந்து குளோவர்ஸ் உடைய ஃபாலோவர்ஸ் மில்லரைட்ஸ் என்று சொல்லுவாங்க இவர் என்று அழைக்கப்பட்டனர். சாமுவல் ஸ்னோ பின்னர் வந்து தேதியை என்ன செஞ்சார், மாற்றினார். இல்லை 22 அக்டோபர் 1844 என மறுபடியும் கணித்தார். ஸோ பெரிய ஏமாற்றம், கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட்டுக்கு பிறகு மீதமுள்ளவர்கள் வந்து ஹிராம் எட்சன், ஜோசப் பேட்ஸ், எலன் ஒயிட் இவங்கெல்லாம் வந்து 1827 1915 வாக்கில் இவங்களுக்கு கீழ் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ விசித்திரமான நம்பிக்கைகள்லாம் இவங்ககிட்ட இருக்குது. அதாவது 1844 வந்து
கிறிஸ்து வந்து வானத்தில் உள்ள பரிசுத்த ஆலயத்துக்கு சென்று உயிர் உள்ளவர்களையும் இறந்தவர்களையும் அவங்களுடைய பாவங்களை ஜட்ஜு செய்வதற்காக நுழைந்தார் என்று சொல்லுவாங்க. எலன் ஒயிட் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. சப்பத் நாள் எதுனா 7ஆம் நாள் சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. பன்றி இறைச்சி, மதுபானம், புகைப்பிடித்தல் இது எல்லாமே தடை அவங்க கிட்ட. அடுத்தது ஜெஹோவா விட்னஸ், ரொம்ப ஃபேமஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நிறைய படித்தவங்களே அதில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. 4.1 மில்லியன் பின்தோட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் வந்து மாற்றம் கன்வெர்ட் ஆகுறாங்க. இதனுடைய நிறுவனர் சார்லஸ் டேஸ் ரசல் என்பவர் 1852 1916 வரைக்கும் இருந்தாங்க. இவர் வந்து முன்னாள் ஒரு மில்லரைட் மற்றும் கிறிஸ்டடெல்பியனாக இருந்தார். இவர் வந்து நிரந்தர தண்டனை இருக்கு இல்லைங்களா, எட்டர்னல் பனிஷ்மெண்ட், அதை வந்து மறுத்தார். 1879 ஆரம்பத்தில் ஒரு அமைப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் பின்னர் பெரிய அளவில் புத்தகங்கள் மற்றும் இதழ்கள், மேகசின்ஸ் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. தினமும் 1 லட்சம் புத்தகங்கள் மற்றும் 8 லட்சம் இதழ்கள், மேகசின்ஸ் அச்சிடப்பட்டுச்சு. இதனுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பைபிளுடைய மாணவர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்று அழைக்கப்பட்டாங்க. ஜோசப் எஃப் ருதர்ஃபோர்டு என்று சொல்லுவாங்க. 1869 1942 இவர் தலைமையை ஏற்று 1931 ஜெஹோவா விட்னஸ் என்ற பெயரை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். இவங்களுடைய விசித்திர நம்பிக்கை என்னன்னா, இயேசு வந்து தேவன்லாம் கிடையாது, கடவுளுடைய மகன், இவர் தான் முதல் படைப்பு, ஆன்மா வந்து உடலிலிருந்து தனியாக பிரியாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. நரகம் என்பது கிடையாது, திணித்துவம் ட்ரினிட்டி என்பது கிடையாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க உலக முடிவை கணிச்சாங்க. 1914 சொன்னாங்க, 1918, 1920, 1925, 1941, 1975 என்று கணிச்சாங்க. உலக முடிவு வந்து 6000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என கணிச்சாங்க. ஏவாள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து கணக்கிடப்பட்டுச்சு இது. ஸோ இப்போது அது வந்து மறுகணிப்புக்கப்பட்டுள்ளது, மறுபடியும் கணிச்சிருக்காங்க. ஜெஹோவா என்ற சொல் வந்து எபிரேய வேதாகமத்தில் இல்லை. அது வந்து நியூ வேர்ல்டு பைபிள் என்ற ஜெஹோவா சாட்சிகள், ஜெஹோவா விட்னஸ் மொழிபெயர்ப்புல மட்டும்தான் இருக்கு. யூதர்கள் வந்து தேவனுடைய பெயரை உச்சரிக்காமல் தவிர்ப்பாங்க. YHWH யஹ்வே என்று எழுதினாங்க. மற்றும் வாசிக்கும் போது அடோனாய் அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க, கர்த்தர் அந்த மாதிரி வாசிப்பாங்க. பின்னர் காலத்துல அறியாமையால் இந்த அடோனை என்ற சொல் வளமை வந்து YHWH யஹ்வே சொல்லுவோம்ல, அதோடு சேர்த்து ஜெஹோவா என்று என்னாச்சு, டெட்ராகமேஷன் மூலியமாக அவங்க வந்து உருவாக்குனாங்க இந்த பேரை. அடுத்து பார்ன் அகெயின் கிறிஸ்டியன்ஸ் பத்தி பார்க்கலாம். மறுபிறவி கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க. முக்கிய கிறிஸ்தவத்தில் வந்து மிஷினரி பணிகளில் மிகவும் செயலில் தீவிரமாக இருக்கக்கூடியவங்க வந்து கரிஸ்மேட்டிக்காக இருக்கக்கூடிய குழுக்கள் பார்ன் அகெயின் கிறிஸ்டியன்ஸ் தான். பரிசுத்த ஆவியுடைய வரங்களை வலியுறுத்தினாங்க. இவங்க வேதாகமம் வாசிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சு. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் கிறிஸ்தவர்களை வந்து உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல என்று இவங்க கருதுறாங்க. காரணம், அவர்கள் பரிசுத்த ஆவியால் பிறந்தவர்கள் கிடையாது என்பதனால. இது முதல்ல 1960 வந்து 1960ஆம் ஆண்டுல புரொட்டஸ்டன்ட்டுகளிடையே தோன்றுச்சு. 1966 வந்து ரோமன் கத்தோலிக்கர்களிடமும் பரவிச்சு. பெண்டகோஸ்டல் மிஷன் என்று சொல்லுவாங்க. பெண்டகோஸ்டல் இயக்கத்துடைய தொடக்கம் வந்து 1901 அந்த ஆண்டுல ஜான் வெஸ்லி மற்றும் ஜான் ஃபிளெச்சர் ஆகியோருடன் தொடர்பு படுத்தப்படுது. இதுல பரிசுத்த ஆவியால் பேப்டிசம் செய்யறது, பேப்டிசம் இந்த ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்க, நீரை வச்சு சாட்சி சொல்றது முக்கியப்படுத்தப்பட்டுச்சு. மேலும் அந்நிய மொழிகளில் பேசுதல், குளோசோலேலியா சொல்லுவாங்க, நடைமுறையில் இருந்துச்சு. இது 1973 தான் வந்து போப் பால் 6 அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஸோ வந்து எப்பவுமே இஸ்லாம் பக்கம் அழைக்கும் போது யார் எது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எல்லாம் ஒரே கொள்கை கிடையாது, ஒரே பிரிவு கிடையாது. ஸோ வந்து யூனிஃபைங் பிலீஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றுபடுத்தப்பட்ட நம்பிக்கை, அதாவது திருத்துவம் சொல்லுவாங்க, ட்ரினிட்டி. ஸோ முக்கிய கிறிஸ்தவத்துடைய ஒன்றுபடுத்தும் நம்பிக்கை என்னன்னா திருத்துவம் தான். பிதா சுதன் பரிசுத்த ஆவி, எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. 3 தேவன்களும் ஒன்று தான் சொல்லுவாங்க. இதற்கு அதிகாரப்பூர்வமாக நைசீன் கிரீட் என்று சொல்லுவாங்க, நைசீனிய கொள்கை என்று பெயர். இது வந்து கிபி 325ஆம் ஆண்டு கவுன்சில் ஆஃப் நைசியா கூட்டத்தில் ஒப்புக்கொண்டப்பட்டுச்சு. ஏரியஸ் போன்ற சில பிஷப்புகள் மற்றும் மற்றவர்கள் வந்து ஒன்றே தேவன் என்ற யூனிட்டாரியனிசம் கருத்தை ஆதரிச்சாங்க இல்லையா. திருத்துவ கொள்கையையும் இயேசுவின் தெய்வீகத்தையும் இவங்க எதிர்த்தாங்க இல்லையா இந்த பிஷப்லாம். பின்னர் அவர்கள் வந்து மதத்துடைய துரோகிகள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்களை பின்பற்றியவர்கள் வேட்டையாடப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அவர்களின் காஸ்பல்ஸ்லாம் எரிக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே வரலாற்றில் இருக்கு. ஸோ வேத ஆகமம் பற்றி பார்க்கும்போது, நீங்கள் பைபிள் பற்றி பார்க்கும்போது பல கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை முழுமையாக படிக்கலை. சிலர் சிறிய சிறிய பகுதிகளை மட்டும் படிச்சிருக்காங்க. பலர் தேவாலயத்துடைய உரைகளை கேட்டு வசனங்களை மட்டுமே அறிந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கிறிஸ்துவ தத்துவ நம்பிக்கைகள் பல நேரங்களில் மிகவும் பலவீனமானதாக இருக்கும். அவங்க தங்களுடைய சொந்த விளக்கங்களை வச்சிருக்கலாம். ஆனால் ஆகவே விவாதத்தை தொடங்குவதற்கு முன் அவங்களுடைய நம்பிக்கை நிலையை அறிந்து கொள்வது நல்லது.
ஸோ கிறிஸ்தவத்துடைய அடிப்படை கருத்து தேவன் தன்னையே மகனாக பெற்றார், பின்னர் மனித குலத்தின் பாவங்களை நீக்குவதற்காக தன்னையே தியாகம் செஞ்சார் என்று சொல்லுவாங்க. ஸோ நபிஸ்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மஸ்ஜிதில் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, 2 பேரும் விவாதம் செஞ்சாங்க, அழகிய முறையில் நடந்து கொண்டாங்க, அழகிய முறையில் அவங்க தாவா செஞ்சாங்க. ஸோ அந்த மென்மையான அணுகுமுறையை நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். ஏன்னா யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப சாஃப்டானவங்களாக இருப்பாங்க முஸ்லிம்ஸ் மத்தியில். ஸோ எளிய நடைமுறை தான், A=B, B=C, அதனால A=C, இந்த ஃபார்முலா தான். நம்ம கிறிஸ்தவ நண்பர்களிடம் கேட்கலாம், உங்களால் கடவுள் ஆக முடியுமா? இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன் பண்ணால் நான் மனுஷன் சொல்லுவாங்க. அப்போ இயேசு மனிதர் தானே, அவரால் எப்படி ஆக முடியும்? அவ்வளோதான். அடுத்தது குழந்தை கடவுள், சன் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க, பேபி காட் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவை தேவனுடைய மகன் சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அவர் தேவன் மற்றும் தேவனும் அவரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம பார்க்கலாம், மாடுகளுக்கு கன்றுகள் இருக்குது, சின்ன கன்றுகள் என்று சொல்லுவோம், பூனைகளுக்கு குட்டி இருக்குது, சிறிய பூனைகள் சொல்லுவோம், மனிதர்களுக்கும் குழந்தைகளுக்கு சிறிய மனிதர்கள், அவங்க சில பிள்ளைகள் சொல்லுவோம். அப்படியானால் தேவனுக்கு மகன் இருந்தால் அவர் என்ன, பேபி காட் தானே, அவரும் சிறிய தேவன் தானே. அப்படியானால் 2 தேவன்கள் உண்டுன்ற கான்செப்ட் வரணும். அவங்க சொல்கிற மாதிரி தேவனும் அவரும் ஜீசஸும் ஒன்று என்று கருத்து மங்குது இல்லைங்களா. அடுத்து கத்தோலிக்கர்களுக்கான கேள்வி என்னன்னு நண்பர்களிடம், இயேசு தேவனுடைய மகன் ஆனால் தேவன் அல்ல என்று சொல்றவங்களுக்கு, நீங்கள் பரிசுத்த மரியாளுடைய தேவனின் தாய் என்று உங்கள் பிரார்த்தனையில் கூறுகிறீங்களா இல்லையா? ஆமா சொல்றோம்னு சொல்லுவாங்க. மரியா தேவனுடைய தாய் என்றால் அவர் பெற்றது மனிதனா அல்லது தேவனான்னு கேளுங்க, கடவுளான்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டுல மரியாள் தேவனுடைய தாய் என்று எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. சரி, கடவுளுக்கு தாய் இருக்க முடியுமான்னு சொல்லி கேளுங்க. ஈசாவையும் கடவுளையும் வேறுபடுத்தி காட்டுங்க. கிறிஸ்தவர்களிடம் கேளுங்க, இயேசு ஜெபித்த போது அவர் யாரிடம் ஜெபித்தார்? அவரே அவரிடம் ஜெபித்தாரா? கர்த்தரிடம் தானே கேட்டார். ஸோ உங்கள் நம்பிக்கையின்படி இயேசு உயிர் தெழுந்த பின் இப்போது எங்கு இருக்கிறாரு? கடவுளுடைய வலப்புறத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படியானால் அவர் எப்படி கடவுளாக ஆக முடியும் என்ற இந்த போன கேள்விகளை கேட்கலாம். அவங்க அதற்கான பதில் சொல்லுவாங்க. ஸோ கடவுள் எதையும் செய்ய முடியும் என்றால், எல்லா மதத்திலையும் அப்படின்னு சொல்லியிருக்கு, எதுவும் செய்ய முடியும் என்றால் அவர் மனிதனாக மாறி ஒரு மகனை பெற்றிருக்க முடியாதா? ஸோ தர்க்க ரீதியாக இதற்கு பதில் இல்லை என்பதுதான். ஏனென்றால் கடவுள் மனிதனாக மாறுதல் என்ற கருத்து கடவுள் என்ற அந்த சொல் அதுக்கான அடிப்படை அர்த்தத்துக்கே முரண்படுது. ஸோ மக்கள் பொதுவாக கடவுள் எல்லாவற்றையும் செய்ய முடியவர் சொல்லுவாங்க. பைபிளில் கூட இருக்கு, மத்தேயு 26வது வசனம், மார்க்ல 27 இந்த வசனங்கள்ல இருக்கு. ஸோ முஸ்லீம் குரானும் என்ன சொல்லுது, நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் சொல்லுது, 2வது அத்தியாயம் 20வது வசனம். ஸோ இந்த நூல்களிலும் இதே போன்ற இந்த கருத்து இருக்கு, கடவுளால் எல்லாம் செய்ய முடியும் என்று. ஸோ அனைத்து முக்கிய மத நூல்களும் கடவுளுடைய இந்த பரம சக்தி இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி பொதுவான கருத்துக்கள் சொல்லியிருக்கு இல்லையா. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், அவரின் மூலியமே எல்லாம் சாத்தியமாகுதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ இந்த கருத்தை நடைமுறையில் புரிந்து கொள்வதற்கு முதல்ல கடவுளுடைய அடிப்படை பண்புகளை புரிந்து கொள்ளணும். பல சமுதாயங்கள் கடவுளை ஆரம்பமற்றவன், முடிவில்லாதவன், நித்தியமானவன் என்று கருதுறாங்க. ஸோ ஒருவர் கேட்கலாம், கடவுள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றால் அவரால் இறக்க முடியுமான்னு சொல்லு. ஏன்னா இறப்பு என்பது ஒரு முடிவை குறிக்கும் இல்லையா. ஆனால் கடவுள் முடிவில்லாதவன் என்று வரையறுக்கப்பட்டிருக்கார். ஸோ அதனால் கடவுள் இறக்க முடியும் என்று சொல்வதே ஒரு முரண்பாடு தான். இப்போ கடவுளுடைய பிள்ளை இறந்துட்டார் என்று சொல்வதும் முரண்பாடு தான். கடவுளால் பிறக்க முடியுமான்னு என்று கேட்டால் என்ற கேள்வியும் தவறான கேள்விதான். ஏனென்றால் பிறப்பு என்பது ஆரம்பத்தை குறிக்குது, ஆனால் கடவுளுக்கு ஆரம்பம் என்பது கிடையாது. ஸோ சில நாத்திக தத்துவவாதிகள் என்ன கேட்குறாங்க, கடவுள் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்லை உருவாக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவங்க முடியும் என்று சொன்னால் கடவுளை விட பெரியது ஒன்றும் உருவாகிறது என்று, அவர் முடியாது என்றால் கடவுள் எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க பதில. தூக்க முடியும் என்று சொன்னால் அப்படி படைச்சு உருவாக்க முடியும், கடவுளை விட பெரிய ஒரு விஷயம் ஒன்று உருவாயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொன்னால் கடவுளால எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது தர்க்கத்துடைய முரண்பாடு தான். ஏன்னா கடவுள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற சொற்றொடர் அபத்தமான மற்றும் முரண்பட்ட செயல்களை அதில் உட்படுத்தாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கடவுளுக்கு இயல்புக்கு முரணான செயல்கள், இறக்கிறது, தூங்குறது, மறந்து போறது, வளர்ச்சி அடைவது, இவை அனைத்தும் கடவுளுக்கு பொருந்தாத பண்புகள். ஸோ கடவுள் மனிதராக ஆனார் என்ற கூற்றும் தவறானது. ஏனென்றால் அதனுடைய பொருள் என்னன்னா, கிரியேட்டர் தன் படைப்பாக கிரியேஷனாக மாறிட்டார் என்று ஆயிடும். ஆனால் படைப்பு என்பது படைப்பாளியின் செயல். படைப்பாளி தானே படைப்பாக மாறினா என்ன ஆகும்? அவர் உருவாக்கப்பட வேண்டியவர் ஆகிவிடுவார், அதாவது அவர் முன்பு இல்லாதவராக ஆகிவிடுவார். தெளிவான முரண்பாடு இல்லையா. ஸோ ஒரு உருவாக்கப்பட்ட பொருள் இருக்கும்போது அது ஒரு படைப்பாளி தேவைப்படுது அதுக்குன்னு சொல்லி.
ஸோ கடவுள் மனிதராக மாறுவது அல்லது பிறப்பது என்பது வந்து தர்க்கத்துக்கும் கடவுளுடைய உண்மையான பண்புக்கும் எதிரானது. கடவுள் மனிதராக மாறுவது அல்லது பிறப்பது என்பது தர்க்கத்துக்கும் சரி கடவுளின் உண்மையான பண்புக்கும் எதிரானது.